எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் என்று சொல்வோம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அந்த பாட்டை டிஸ்பிளே பண்ணுமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு கோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதய சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி காண என் தேவைகள் யாவையும் கரும் நீதியதே. நன்றி காண என் தேவைகள் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி,
நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, எல்லாம் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. எல்லாம் இருந்த வண்ணமா கைகள் உயர்த்தி, நான் இதற்கான பாத்திரன் இல்லப்பா, இது உம்முடைய கிருபையே இல்லாம வேறொன்று இல்லப்பா. அமைதி இல்லாத உலகம் சாமி, நிலை இல்லாத உலக சாமி, நீங்க ஒருத்தர் தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவர். ஆண்டவரே, என் சுயபலத்தால் ஆண்டவரே நான் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நான் ஆட பார்க்குறேன், ஆட முடியல சாமி. என் சுயம் ஒன்றும் இல்லை, என் பலன் ஒன்றும் இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மதனாவியினாலே ஆகும் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாமால் கூடும் ஆண்டவரே. என்னால் கூடுமானவரை ஆண்டவருமை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும் சாமி. ஒரு விசை கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே என் இதயத்தை திறந்திரும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு என் செவிகளை திறந்து வைத்திருக்கேன் ஆண்டவரே. எனக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர். எங்கள் வாழ்க்கை இம்மட்டுமா நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுடைய அணுகுமுறைகள் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாதா இருந்திருக்க சுவாமி, உமக்கு விரோதமாக இருந்திருக்க சுவாமி. ஆனாலும் கர்த்தர் எங்களை ரட்சித்து உமது பிள்ளைகளாய் மாற்றி எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உதவி செய்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எவ்வளவு பெரிய சுவாமி. இதயத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். உடைய வார்த்தைகளோடு கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஒப்பெடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆம் தகப்பனே, எங்களை ஒரு குடும்பமாய் ஆண்டவரே கொண்டு வந்திருக்கின்றீர். இந்த குடும்ப உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே கொடுக்கின்றோம். ஆமேன், ஆமேன். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு சில வசனங்களை நாம் குடும்பத்துக்கேற்ற வசனங்களாக தியானிப்போம். நம்முடைய குடும்பம் எப்படி கடவுள் முன்பாக செயல்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும். சர்ச்சு கேலண்டரில், இன்றைய காலண்டரில் சர்ச்சுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டர் பிரகாரமாக குடும்பம் ஒரு அமைதியின் பூங்கா, குடும்பம் ஒரு அமைதிக்கான ஸ்தலம், ஆண்டவரை ஆராதிக்கும் ஸ்தலம், ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு ஸ்தலம், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த குடும்ப உறவிலே நாம் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவனுடைய குடும்பம் 2ஆம் அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்க மட்டும் தரங்க, கை தூக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து பைபிள் எடுத்துட்டு வாங்க.
வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன். எத்தனை பேர் தேவனுடைய வீட்டில் இருக்கீங்க? சில பேர் பார்த்தா எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல போல் தெரியுது. ஹல்லேலூயா. முகமலர்ச்சியோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்க, உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆராதனை கூடம், ஆண்டவர் மகிமையோடு கூட எழுந்திருக்கிற இடம், ஆண்டவர் மகிமையோடு கூட ஆசீர்வாதிக்கிற இடம், ஆண்டவரோடு மகிமையோடு கூட பேசுகிற இடம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, சொற்ற தட்டத்தெல்லாம் எங்கே தான் நடக்கும்? ட்ரிங்கிங் ஒர்க்குங்கெல்லாம் எங்கே தான் நடக்கும்? டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் எங்கே தான் நடக்கும்? சர்ச்சில் தான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம சரியாகும். உன்னை போல பிடமுடுகிற இடம் ஆலயம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை தரிப்பரிசோதனை செய்கிற, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு இடம் ஆலயம். ஏன் நிறைய பேர் ஆலயத்துக்கு, பைபிள் சொல்லுது, ஏன் நிறைய பேர் ஒளியிடத்திற்கு வர மறுக்கிறார்கள்? காரணம், அவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். குடிகாரனை சர்ச்சு கூட வருவானா? தப்பான தொழில் செய்கிறவன் சர்ச்சு கூட வருவானா? தவறான பாதையிலே வாழ்கிறவன் சர்ச்சு கூட வருவானா? வரமாட்டான். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடே செத்தவங்க நடமாடும் படமாக வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை எவ்விதமாக பார்க்கிறார்? ஆண்டவர் உன்னை, என்னை, நம்மை எவ்விதமாக பார்க்கிறார்? நம்மளை யாருன்னா ஒருத்தன் பரதேசின்னு சொன்ன சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம். பைபிள் நம்மளை என்ன சொல்லு பாருங்களேன். 19ஆம் வசனம். ஆகையால் மறுபடியும் 19ஆம் வசனம் டிஸ்பிளே பண்ணுமா? நீங்கள் இனி, இதுக்கு முன்னால இருந்தீங்கப்பா, இனிமே ரட்சிக்கப்பட்ட நாள், ஞானஸ்தானம் பெற்ற நாள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள், ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள், ஆண்டவருக்காக தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு, இந்த மாளிகைக்கு, இந்த ஸ்தலத்துக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்படாத எல்லா வீடுகளும் கற்பாறையின் மீது அல்ல, மணலிலே கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஒப்பாயிருக்கின்றது. கிறிஸ்துவானவர் வீட்டின் மூலைக்கல்லாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த வீட்டின் தலைவராயிருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 122 7ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 122:7 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாட வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, தங்கியிருப்பதாக. இந்த அரண்மனை மூலக்கல் யாரு? எத்தனை பேர் மூலக்கல்லை போடுறீங்க? ஈசான மூலையில் கோழி வெட்டுவான், அறுப்பான், பூஜை போடுவான், கொண்டு போய் புதைப்பான். நம்ம மூலக்கல் யாரு? இயேசு சாமி தான் மூலக்கல். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வீட்டின் அலங்கம், நம்முடைய வீட்டின் அரண்மனை ஆண்டவர் சுகத்தையும் சமாதானத்தை கொடுக்கிற புனிதமான ஸ்தலமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? தாவீது அன்றைக்கு ஜெபம் பண்ணார், உமது அடியானின் வீடு நீ ஆசீர்வதிக்க முடிய ஆசீர்வாதத்தினால என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். உமது அடியானின் வீடு, உமது அடியாளின் வீடு என்றென்றைக்கும் நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. அங்கே சமாதானம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே
சமாதானம் உண்டு, அங்கே சுகம் உண்டு. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வீட்டை இவ்விதமாக சொல்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 20-22 வசனம் வாசிக்கும் போது அது ஒரு மாளிகையாக சொல்லப்பட்டுகிறது. யோவான் 10 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவின் குடும்பத்தை குறித்து பேசும்போது அது ஒரு மந்தையாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11 அதிகாரம் 2 வசனம் கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை குறித்து பேசும்போது மணவாட்டு திருச்சபையாக மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டமாக, ஆயத்தப்படுகிற வீடாக திருச்சபை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் வாசிக்கிற கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம் போடுமா? கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாரும் என்ன பாருங்க, உங்க வீட்டுக்கு முதல்வர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான் எங்க வீட்டுக்கு முதல்வர். எங்க வீட்டு காரி தான் எங்க வீட்டுக்கு முதல்வரி. நம்ம முகவரி யாராக தான் இருக்கணுமா? சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, என் வீட்டுக்கு முதல்வர் யாரு? அல்லேலூயா. நம்ம வீட்டினுடைய முதன்மை, நம்முடைய வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆண்டவரை நாம் வாசிப்போம். முக்கோணம் பார்த்துருக்கீங்களா? 3 கோணங்களுக்கு பேர் முக்கோணம். என்ன வார்த்தை, நம்ம கரெக்ட் தானே? 3 கோணங்களுக்கு பேர் முக்கோணம். முக்கோணத்துடைய முதல் கோணமே யாராக தான் இருக்கணும்? 2வது கோணம் யாராக இருக்கணும்? 3வது கோணம் யாராக இருக்குமா? அந்த கோணம் அப்படியே திருப்பி போட்டால் அது வேறு கோணமாக மாறிடும். கோணையாக போகும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கோணையாக போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை முதன்மைப்படுத்தாது, ஆண்டவரை முதல் வைக்காது. சில பேர் பணத்தை வைப்பாங்க, சில பேர் படிப்பை வைப்பாங்க, சில பேர் பதவியை வைப்பாங்க, சில பேர் சொந்த பந்தங்களை வைப்பார், சில பேர் தங்களையே முதன்மை வச்சிருவாங்க. நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். கொலோசியர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆண்டவர் வாசிமா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. தலை இல்லாம வாலு ஆடலாமா? வாலு ஆடினா என்ன பண்ணும்? ஆட்டுக்கு ஏன்டா வாழை ஆண்டவன் அடக்கி வச்சான்? யோசித்து பாருங்களேன். ஆடுக்கு வால் குட்டியாக இருக்கும், நாய் வாழை இன்றைக்கி அநேக விசுவாசிகள் நம்ம நிமித்தவே முடியாது. ஏன்னா அது வாளாக தான் இருக்கும். யானைக்கு ஆண்டவர் தும்பிக்கை ஏன் பெருசாக வச்சா? என்ன பத? தும்பிக்கை இல்லாமல் அதுக்கு நம்பிக்கையே இல்லை. தும்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையே இல்லை. தும்பிக்கை தான் யானையுடைய நம்பிக்கை. அது இறைவனுடைய சிருஷ்டிப்பு, படைப்பு. ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு தான் நம்பிக்கை, இயேசு தான் விசுவாசம், இயேசு தான் தலை. அது இல்லாமல் நீ ஆடுன்னு சொன்னால் உன் ஆட்டம் என்ன பண்ணாது? க்ளோஸ். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன? நம்முடைய ஆட்டம் பாட்டை எல்லாமே இயேசு இல்லாமல் நடக்குமானால் நம்ம வீட்டில் இயேசு இல்லை. இப்போ யோசித்து பாருங்க, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு அந்த வீட்டுக்கு சென்றபோது சொன்னார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எந்த வீட்டை பார்த்து சொன்னார்? யார் ஒருவன் இயேசுவை தன் இல்லத்துக்கு அழைத்து செல்கிறானோ அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் அந்த வீட்டின் மூலைக்கல்லாக இருக்கிறார், கர்த்தர் அந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார், கர்த்தர் அந்த வீட்டின் முதல்வராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலும் முடிவுமாக இருக்கின்றார். அதுதான் எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு. விசுவாசியே, உன்னை எதெல்லாம் பாரப்படுத்துதோ அதெல்லாம் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற அவரையே நாம் நோக்கி பார்க்க கடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம் ஆண்டவர். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு அவராக தான் இருக்கணும். பைபிள் கலாத்தியர் புஸ்தகத்தில்
புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க மாம்சத்தில் போய் முடிவா இருக்கிறீங்களாப்பா? இதுக்கு போய் சண்டை போடுறீங்களாப்பா? கிறிஸ்துவில் யூதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் ஆண் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் அடிமை என்றும் ஒருவர் இல்லை, கிறிஸ்துவின் சுதந்திரவாளி என்று ஒருவரும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். நான் யார் தெரிந்தா காலர் தூக்காத, சட்டியே எல்லாம் போயிடும். அல்லேலூயா. நான் யார் தெரிந்தா மீசை முறுக்காத, காணாமல் போயிடும், மொட்டை அடிச்சிடும். அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாததற்கு சில சறுக்கல்கள். நாம் நம்முடைய சுயத்தை முதன்மைப்படுத்துவது, நாம் நம்முடைய பணத்தை முதன்மைப்படுத்துவது, நாம் நம்முடைய வேலையை முதன்மைப்படுத்துவது. சில பேருக்கு செய்யும் தொழிலே ஆகுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ செய்கிற தொழில் உனக்கு தெய்வமா? வேலை செய்யலைன்னா எப்படிங்க சாப்பிட்றது? இட சாப்பாட்டு கடை வேலை செய்கிற, சோத்துக்காக வேலை செய்கிற, வேலை செய்யாதவங்க சாப்பிடாத இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வேலையை கொடுத்தது முக்கியமா, வேலை முக்கியமா? முதலாளி இல்லைன்னா தொழிலாளிக்கு எங்கே வேலை? சொல்லு, முதலாளி இல்லைன்னா தொழிலாளிக்கு எங்கே வேலை? வேலை செய்வதற்கு சக்தியும் பலனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சம்பாதிப்பதற்கு சக்தியும் பலனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே என் வருமானம் இயேசுவுக்கு, என் சொத்து இயேசுவுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அனைத்தும் என் இயேசுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை யாராக இருக்கின்றார்? நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையை நாம் யாரை முதன்மைப்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நாம் முதல் மரியாதை செலுத்துகின்றோம்? இன்றைக்கு நாம் சற்றே சிந்தி பார்ப்போம். 52 வாரங்கள் 365 நாட்கள் ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். யோசித்து பாருங்கள், இடையில எத்தனை பேர் சிக்கானீங்க, முடியாமல் நிலைமை இருப்புமோ. 2 நாளைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் அடுத்த வருஷம் இருப்பணும் இருக்க மாட்டோமோ தெரியல பாஸ்டர், இன்றைக்கி உங்களை பார்க்க வந்திருக்கேன் பாஸ்டர். சித்தூர்லேருந்து வராரு. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. என் நிலைமை அப்படி இருக்குது பாஸ்டர். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ லீவ் ஆர் நாட் நெக்ஸ்ட் இயர். ஐ ஜஸ்ட் கம் அண்ட் சி யூ. அடுத்த வருஷம் யார் உயிராக இருக்குமோ தெரியாது. காற்றுள்ள போதே கடவுளை தேட மறவாதீர்கள். இருக்கும்போதே, நல்லா இருக்கும்போதே, கை கால் நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு நடந்து, கால் ஒடிஞ்சு போனால் சர்ச்சுக்கு வர முடியுமா? நம்ம இதில் பரத்ராஜன் ஒரு சகோதரர் இருக்கார், பின்னால் இருக்கார். கண்டினியூவாக 1/2 மணி நேரம் நிற்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் லேட்டஸ்ட்டாக வந்து கத்தரை தேடுறார். அவரால் நடக்க முடியாது, அவரால் இயல்பு வாழ்க்கை நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை தேடுவதில் முதன்மை மனிதராக நிற்கின்றார். சொல்லுங்கள், ஆண்டவர் ஆசிரிப்பார், ஆசிரிக்க மாட்டாரா? கை கால் மூக்கு வாய் பல்லு எல்லாம் நல்லா இருக்குது. வீட்டில் படுத்து தோணா கத்தர் எப்படி ஆசிரிப்பார்? சிந்திப்போம். என் ஆண்டவருக்காக நான் என் வளங்கள், என் நலங்கள், என் சுகங்கள் எல்லாம் இயேசுவுக்காக, இயேசுவை நான் முதன்மைப்படுத்த விரும்புகிறேன், இயேசுவை நான் முதலிடத்தில் வைக்க விரும்புகின்றேன். எனக்கு அன்பான விசுவாச மக்களே, இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் நம்ம ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல், எங்கெல்லாம் ஆண்டவரை முதல்ல வைக்காமல் நாமளா முந்திரி கொட்டமாக முன்னால் போகணுமோ கொஞ்சம் யோசித்து, ஆண்டவரே நான் இங்கெல்லாம் தவறிக்கும்பா, லார்ட் ஃபர்கிவ் மீ லார்ட். நான் உன்னை முன்வைக்காமல் செஞ்ச காரியத்தில் எனக்கு நஷ்டம் வந்திருக்கிறது, நான் தோற்று போயிருக்கிறேன், எனக்கு சுகவீனம் வந்திருக்குது, எனக்கு பலவீனம் வந்திருக்குது. ஆண்டவரே, நான் உம்மை தேடுவதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தை தள்ளிவிட்டு தோக்கிறவரும் முடிக்கிறோமாய் அவரையே நீங்கள் நோக்கி பார்க்கிறவங்கள், வேறு யாரையும் நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க. சர்ச்சைக்கு வருவதற்காக பாஸ்டர் பார்க்குறதுக்கோ பாஸ்டரை பார்க்குறதுக்கோ பக்கத்தில் உட்கார நபரை பார்ப்பதற்காக நம்ம வரவில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு துதி பாட வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரையே நாம் பார்க்க வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு பூங்காவாக பூத்து குலுங்குகின்ற, வாசனை வீசுகின்ற, நறுமணம் கொள்ளுகின்ற, நற்கந்தம் வீசுகின்ற சோலையாக நாம் இருக்க வேண்டுமானால் ஒரு சில சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அதற்கு முதன்மையானது பிரியமானவர்களே, அன்பு இல்லாத குடும்பம் நல்லா இருக்காதுங்க. சொல்லுங்கள், அன்பு இல்லாத குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அன்பே உருவான ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். கணவருக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம், கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். புருஷன்மார்களே, உன் மனைவிடத்தில் நீங்கள் அன்பாயிருங்கள், அவர்களில் நீங்கள் அன்பு கூறுங்கள். அன்பு ஆண்டவராகிய குணாதிசயங்களில் ஒன்று. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11, 14 வாசிங்க. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். எல்லாரும் என்ன பாருங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும் ஏக காரணராயிருக்கிற இறைவன் கடவுள் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணமாக இருக்கிற ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் கூட இருந்திருக்காரு. இனி எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உங்கள் கொடுப்பார். சந்தோஷமாக இருங்க, நற்சீர் பொருந்துங்க, நல்லா இருங்க, நிம்மதியாக இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அருமையான வார்த்தைகளால் மக்களை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் அன்பின் ஊற்றாகவும் சமாதானத்தின் ஊற்றாகவும் காணப்படுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கார். கையெழுத்துக்கு சொல்லுங்கள், அன்பில்லாதவன் சர்ச்சைக்கு போகிறது வேஸ்ட்டு, பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறது அதை விட வேஸ்ட்டு. அன்பே உருவான ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் அன்பு கூறுவேன். நீ பாட்டு பாடினா போதுமா? என்ன கூறுவியா? அங்கே வீட்டுக்கு போனால் போதும், சண்டை தான் கூறுவேன். வீட்டுக்கு போனோடனே மனைவி மேலே காட்டுற அன்பு, புருஷன் மேலே காட்டுற அன்பு, பிள்ளைகள் மேலே கடுகு போட்டோன்னே அப்படியே பொரியுது பற்றியா? அந்த அன்பு அப்படியே பொரியும் பாருங்க. அன்பில்லாதவர்கள் தேவனை அறியார்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்னுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை என்றார். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் திருப்புங்க. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நீங்கள்லாம் சும்மா வந்த மக்கள் இல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. எல்லாரும் என்ன பாருங்க, அன்பு இருந்தால் என்ன பண்ணுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல வேளை ஒதுக்காது இருக்கிறோம், மிதிக்காது இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் மனைவி புருஷன் கழுத்து போய் என்ன பண்ணுறாங்க, கிட்டி பிடிச்சி செத்து போடாடி அப்படின்றான். திடீர்னு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அடப்பாவி, என்னடா கொடுமை நடக்குது? இந்த ஆளை கட்டி இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் இல்லை. இந்த ஆள் இருந்து என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? சாவட்டும் மாஸ்டர், அதனால தான் நானே சாவடிச்சேன் மாஸ்டர். இது வீடா, இது காடா? இப்படியும் மனிதர்களா? பெத்த பிள்ளைய முள்ளு செடியில் போட்டு தூக்கி போட்டு போகிற
பெத்த குழந்தைய பச்சிலம் குழந்தைய ட்ரெயினில் விட்டுட்டு போகிறவங்க, பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறவங்க, கழுத்தை நெரிச்சு பிள்ளை வச்சு கொல்லக்கூடியவங்க. பைபிள் சொல்லுது, உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை, தாய் அன்பு மாறும், தாய் தந்தை அன்பொரு நாள் தானா போயிடும், என்றென்றும் மாறாதது இயேசுவின் திவ்ய அன்பு, என்றென்றும் மாறாதது இயேசுவின் அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது என்றென்றும் நிலையானது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. சொல்லமா, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பும் தடுத்து போகும். பைபிள் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது அன்பு தணிந்து போகும். ஒருத்தரை காட்டி கொடுப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, ஒருவர் மேலும் ஒருத்தர் பட்சபாதமாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆனால் அன்பு ஒரு காலம் முடியும். 13ஆம் அதிகாரம் கொரிந்தியர் புஸ்தகம் முழுவதும் அன்பை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்குது. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அன்பு. அல்லேலூயா. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த ஆண்டவர் நமக்கு அழைக்கின்றார். அன்பு நிபந்தனையற்றதையா, அன்புக்கு நிபந்தனையே கிடையாது. அன்பு தியாகம் நிறைந்தது. அன்பு நீடிய பொறுமையுள்ளது. அன்பு சகிப்புத்தன்மை கொண்டது. சகிக்கிறோமா? என்னால் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறோமா? அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அன்பு திரளான பாவத்தை மூடுமா. தப்பு செய்தனும் கூட அன்பு என்ன செய்யுமா? இவன் தப்பே செய்யலைன்னு சொல்லுமா? சொல்ல முடியுமா? அது எப்படி பாஸ்டர்? அதான் அன்பு. அல்லேலூயா. நம்முடைய வீட்டு பூங்காவனம் போல மாற வேண்டுமானால் அன்பு உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் யோசேப்பின் ஸ்டோரியை, கதையை நீங்கள் வாசிக்கலாம். வேதாகமத்தில் ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்கிறது, யோசேப்பு 50ஆம் அதிகாரம் 15லேருந்து 21 வாசிக்குமா? ஆதியாமம். இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடலாம். 3 காரியங்களை சொல்லி முடிச்சிடலாம். வாசிங்க. 50ஆம் அதிகாரம், ஆதியாமம் 50ஆம் அதிகாரம். யோசேப்புடைய வாழ்க்கை ஸ்டைல், நடைமுறை வாழ்க்கை, அப்பா அண்ணன் தம்பி உறவுகள் மத்தியில் அவர் எப்படி தன்னை காண்பித்து கொண்டால் அல்லது எப்படி அவருடைய நடவடிக்கை காண்பித்தார் என்று வாசிக்கலாம். வாசிமா. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, தன்னுடைய தகப்பன், நான் டாக்கிங் அபௌட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை குறித்து, குடும்ப உறவுகளை குறித்தும் சரிவுகளை குறித்து பேசுகிறேன். தன் தகப்பனார் மரணம் அடைந்த பிறகு எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் வீட்டில் தகப்பன் இருக்காங்களா? செத்து போன பிறகு என்ன ஆயிரும்? நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறோமா? முடியாதேவா. தன் தகப்பனார் மரணம் அடைந்த பின்பு யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி. அப்பா சாகறதுக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லிட்டு போனார். என்ன கதை விடுறோம், டைலாக் பாருங்களேன். அப்பா சொல்லாத உடனே அப்பா சொன்ன மாதிரி என்ன பண்ணுறான், டைலாக் விடுறான். நம்ம பீலா விடுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விடுறாரு பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு போனார் அப்பா யாக்கோபு. ஆணையினால எங்கள் குற்றத்தை நீங்கள் மன்னிச்சிருங்க. வாசிமா. ஆகையால் உம்முடைய
தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய உம்முடைய தகப்பனார் தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். எத்தனை பேர் மன்னிப்பு கேட்க பழகுறீங்க? வீட்டில் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருந்தால் அந்த வீடு பூங்காவனமாக இருக்கியா, சோலைவனமாக இருக்கியா? பக்கத்தில் சொல்லுங்கள். வீட்டில் புருஷன் மனைவி மன்னிக்கணும், மனைவி புருஷனை மன்னிக்கணும். மென்னி பிடிக்கல, மன்னிக்கணும் சொல்கிறேன். நல்ல வேலை, பாஸ்ட்டு மெனி பிடிக்க சொல்லிட்டாரு சொல்லி வீட்டில் போய் எதனா ஏடா கூட பண்ணுறாதீங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும். சின்ன சின்ன குற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம், குறைபாடுகள் வரலாம் இல்லையா, சிரமங்கள் வரலாம், அசௌகரியங்கள் வரலாம், அநீதிகள் கூட நடக்கலாம். ஆனால் பாருங்கள், எங்களை மன்னிச்சிருப்பா. வாசிமா. அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவர்கள் யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நான் கடவுளா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கையை தட்டு கத்த சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை எதற்காக வச்சிருக்காரு, நம்ம எதற்காக வச்சுக்கிறாரு யோசித்து பாருங்க. இரு வச்சுக்கிறேன். என்னத்த நம்ம சொல்லுவோம், இரு வச்சுக்கிறேன். சில சமயத்தில் வீட்டில் புருஷ மனைவிக்குள்ள ஏதாச்சும் சில சிரமங்கள் வரும்போது உடனே அது அந்த நல்ல பாம்பு வினாவை ஆட்டுறது போல என்ன ஆட்டும், போன வருஷமே நீ இப்படித்தான் சொன்ன, இன்னும் கூட நீ அப்படித்தான் சொல்லுங்கிற, மாறலையா நீ? போன வருஷம் சொன்னதை இந்த வருஷம் விடுறாங்க பாரு. நம்முடைய சுபாவங்களில் மாற்றங்கள் இல்லை, சிந்தைகளிலே மாற்றங்கள் இல்லை. அன்புக்குரிய விசுவாச மக்களே, மறப்போம், மன்னிப்போம். இப்படி சொல்லலாம், மன்னிப்போம், மறந்துவிடுவோம். ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சேன், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய பரமண்டல ஜெபம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரொம்ப அருமையான வசனம். நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீ எங்கள் கடன்களை மன்னியும் ஆண்டவர். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கை. நாம் நம்முடைய குடும்ப உறவுகளிலே, அண்ணன் தம்பி உறவுகளிலே, அக்கா தங்கச்சி உறவுகளிலே இல்லையா, அன்பு இருந்தால் மட்டும் போதாதுங்க, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணுங்க. சொல்ல பார்க்கலாம். அன்பு இருந்தால் போதாது, மன்னிக்கிற சுபாவம் இருக்கு. இதுவரை நீங்கள் யாராயிலும் இந்த வருஷத்தில் மன்னியாமல் இருந்தீங்க சொன்னால் மனசார கையை தூக்கி சொல்லுங்கள், நான் மன்னிச்சிட்றேன். சில பேர் சிரிக்கிறத பார்த்தா எங்கேயோ ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஒட்டின்னு இருக்குது. ஏதோ இப்படி சொல்லுவோம் நம்ம, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காது போ. எப்படியா? என்னவோ இவங்க மூஞ்சி பெரிய பிரகாசம் உள்ள மூஞ்சி மாதிரியும், ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரியும், பார்த்தாலும் அது இருட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என் முகத்தில் முடிக்காது போ. இது வேற, உன் முகத்தில் முடிச்சா நடக்க போது, முடிக்கல நடக்க போகுது. முழிக்கிற முடியே சரியில்லையே, என்ன முடிமா இருக்குது? திருட முடி மாதிரி முடிக்குது. இது வேற முகத்தில் முழிக்காதீங்களாம். ஆண்டவர் முகத்தை பார்ப்போம். அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பானவர்களே, மன்னிப்போம் என்று சொல்லும்போது நீங்கள் செய்த குற்றத்தை மறந்துவிட்டோம் என்று நீங்கள் நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா.
நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தருளுமையா என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் என்று ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்போது மன்னிப்பு என்பது தேவனுடைய சுபாவங்களிலே ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உதாரணத்தையும் சொன்னார். என்ன உதாரணம் சொன்னார்? ஒருத்தன் கொஞ்சம் கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால அவனுடைய எஜமானிட்ட வந்து சொல்கிறான், என்னால் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அவனுடைய எஜமான அதை மன்னித்து விடுகிறார். திரும்ப அவனிடத்தில் கடன்பட்டன் ஒருவன் அவனை பார்த்து வழியிலே சந்திக்கும் போது, நீ கடனை கொடுத்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன் என்று ஜெயிலிலே தூக்கி போட்டு விட்டான். இது அந்த எஜமான கேள்விப்பட்டு இந்த எஜமான் சொல்கிறாரு, பார்த்து கேள்விப்பட்டு வாப்பா, நேற்று நான் உன் கடனை மன்னிச்சிட்டேன், ஆனால் உனக்கு கீழே இன்னொருத்தவன் கடன் பட்டிருக்கான், அவன் கடன் நீ மன்னிச்சிட. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என் சகோதரனுக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்க. 7 பெருகில் பண்ணால் எவ்வளோ வருது? பூரணமாய் மன்னியுங்கள். 7 என்ற வார்த்தையினுடைய விளக்கம் பூரணமாக மன்னிச்சிருப்பா, முழுசாக மன்னிச்சிருப்பா, அரைகுறையா இல்லை, கால்வாசி இல்லை, அறையா இல்லை, நீ முழுசாக அவர் செய்த தவறை நீ மன்னித்து விடுவாயா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். 12ஆம் அதிகாரம் 103ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்ன செய்கிற ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து, என் பாவங்கள் என் இயேசு சுமந்து கொண்டா. சொல்ல முடியுமா? இனி நான் பாவி அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும்போது இறைவன் மன்னிக்கும் ஆற்றல் படைத்தவன். இறைவன் அனைத்து தரப்பு மக்களையும் மன்னிக்க சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். அதே ஆற்றலை, அதே உண்மையை, அதே பேருண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கையாள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். சொல்ல முடியுமா? நான் உன் பாவத்தை எல்லாம், உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் நான் வெண்மையாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, சொன்ன வீடு நல்லா இருக்குன்னு சொன்னால் அன்பாக இருங்க. வீடு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் மன்னிங்க, ஏற்றுக்குங்க. வீடு நல்லா இருக்குன்னா ஒருவரில் ஒருவர் தயவு கூறுங்கள், தயவாயிருங்கள். அல்லேலூயா. என் வீட்டில் நான் தயவு பாராட்ட விட்டால் அடுத்த வீட்டுக்கு நான் எப்படியா தயவு பாராட்டுவேன்? என் குடும்பத்தில் தயவும் கருணையும் இரக்கம் இல்லா. பைபிள் சொல்லுது, அவர் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். கையெழுத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் அநேக சமயத்தில் நம்ம அரக்கர்களால் மாறுறோம். புரியுதா? அகங்காரம், ஆணவம், கோபம், வெறி. நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார், என்ன பண்ணுருவேன்? வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை மட்டும் கொள்ள வல்லவருக்கு நீங்கள் மட்டுமல்ல, சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்ள வல்லவராக இருக்க அவருக்கு நீங்கள் அஞ்சி நடங்கள். அல்லேலூயா. நம்ம சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிற அவருக்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டுமானால், பிரியமானவர்களே, தயவுள்ள மக்களாக, இரக்கமுள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். ஒரு வேதாகமத்தில் ஒரு அன்பான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிங்க. 15லேருந்து வாசிங்க. ஒரு சில வசனங்கள் வாசி ஜெபம் பண்ணலாம். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய மகன், மூத்த மகன், ஒரு அருமையான ஸ்டோரி இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லப்பட்டிருக்குது. வாசிமா. இந்த பகுதி நீங்கள் வாசிட்டு சொன்னால், காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன ஆடு, காணாமற் போன மகன், காசு இல்லையா, ஆடு, மகன், இவையெல்லாம் காணாமல் தொலைது. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்திருக்கின்றார். நமக்கு தயவு என்ற ஒரு குணம்
இரக்கம் என்ற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் அநேகருடைய பாதுகாப்பாளர்களாக மாறுவோம், அநேகரை ரட்சிக்களாக மாறுவோம், அநேகருக்கு கை கொடுக்கலாக மாறுவோம். நம்முடைய இறை குடும்பம், நம்முடைய கடவுளுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எப்படியும் வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் சட்டத்திட்டங்களை ஆண்டவர் வகுத்திருக்கின்றார். அன்பான குடும்பம், மன்னிக்கின்ற குடும்பம், தயவுள்ள ஒரு குடும்பம், அல்லது இரக்கம் காண்பிக்கின்ற ஒரு வாசிமா. பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்து விட்டான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாரும் ஏன் தெரியுமா பைபிள் இப்போ வாசிக்க வைக்கிறேன்? எத்தனை பேர் இந்த பகுதியை உங்கள் வீட்டில் வாசிச்சிருக்கீங்க? 1 2 3 4 5, மீதி பேர் வாசிக்கல. இப்போ கேளுங்க, பைபிளில் இப்படி ஒரு கதை இருக்குது. என்ன கதை? அண்ணன் தம்பி கதை. அண்ணன் தம்பி வீட்டில் எப்படி நடக்கிற, நம்ம வீட்டில் நடக்கிற கதை தான் இங்கே எழுதி வச்சிருக்கு பைபிளில், வேற எங்கேயும் இல்லை. இளைய மகன், மூத்த மகன். வாசிமா. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்போ நம்ம வீட்டில் இப்படி எல்லாம் நடக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தன் ஆஸ்தி அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு அப்பா வீட்டில் எத்தனையோ பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, நானும் பசியினால் சாகிறேன், நான் ஏன் பசியில சாவணும்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என் தகப்பன் வீட்டுக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், என் வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் சொன்னான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம் போடுங்க, கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், மறுபடியும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க, பாசம் பாருங்க, அன்பு பாருங்க, இல்லையா? கருணை பாருங்க, இரக்கம் பாருங்க. நம்ம வீட்டில் இப்படி நடக்குதா? தொலைஞ்சு போனவங்க மறுபடியும் திரும்ப வந்தால் நம்ம ஏற்றுக்கிறோமா? ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னால் என்னை சந்திக்க ஒருவர் வந்தாங்க. எனக்கு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மகள் குடும்பத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டாள். டார்ச்சர், அப்பா அம்மா சின்ன வயசு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வற்புறுத்துறாங்க. ஆனால் அந்த பிள்ளை இன்னொருத்தரை நேசிக்கிறான். டார்ச்சர் தாங்க முடியாத வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டா. ஸ்டேஷன் வரை வந்துட்டாங்க. அந்த தாயும் தகப்பனும் வீட்டாரும் யாரும் வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடல. என்ன சொல்கிறாங்க? என் மக செத்துட்டா. என்னம்மா? கீதா இங்கே இல்லை, அவள் இருக்க மாட்டா, கடைசி நாட்களில் இருக்க மாட்டான். அவங்க அப்பா, கீதா ரவியா இருக்கீங்களா?
கீதா வீட்டை விட்டு வெளியேறணும். கீதாமா இருக்காங்க, அவளை தான் தலைமொழி அந்த குழந்தை விட்டுருங்க, வெட்டிடுங்க. யாரையா கீதா வெட்டணுமா? ஊரில் சேர்க்காதீங்க. எழுந்துருங்கம்மா திலகம்மா. அது இப்போ சர்ச்சிலே இல்லை, அது ஊர்லேயே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் ஒன்று தும்சம் பண்ணாங்க. ஆனால் திலகம்மாவும் ரவியா ஒரு நாள் எங்களை தேடி வந்தாங்க. ஐயா, எங்கள் மகளை எங்களால் விடவும் முடியல, வீட்டுக்கு கூப்பிட முடியல, எல்லாம் இப்போ சாவு மயமாக்குது, வெட்டணும்னு அடிக்கணும்னு ஒடிக்கணும் தொடுறாங்க, நாங்கள் என்ன பண்ண தெரில. அப்போ நானும் என் மனைவி அவங்களுக்கு ஆலோசனை பண்ணோம். வெட்டுறவன்லாம் கூட போனா, கத்தி எடுக்கலாம் கூட இருப்பானா? அடா சிவா இருக்க மாட்டான். அன்பாக போதித்தோம். ஊரா சொல்கிறது கேட்காதீங்க. உன் பிள்ளை ஏதோ தவறு நடந்தது, மறுபடியும் அவளோடு கூட நீங்கள் வாழணும், அவள் உங்களோட வாழணும், அந்த பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்குன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தோம். இன்றைக்கி அவளுக்கு 3 குழந்தை. அந்த குழந்தைங்க முன்னால் இன்னும் பாட்டு பாடுது, வசம் பேசுது. கையை தட்டு, கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதாயா ஏற்றுக்கொள்கிற இரக்கம், இதுதாயா தயவு, இதையா கருணை. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பக்கத்தில் கயிற்றுக்கள் கருணை கண்ணன். கருணையே இல்லாத கண்ணன். யோசித்து பாருங்க. வேதாகமத்தில் ஆண்டவருக்கு பேருங்க என்ன தெரியுமா பேர் ஆண்டவருக்கு? பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணன். அப்போ முதல் கண்ணபிரான் பேர் யார் தான் வரணும்? சொல்லுங்க, கண்ணபிரான் பேர் யார் தான் வரணும்? அவர் இல்லை, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூயவராக இருக்க. அப்படின்னாலே அவர் கருணை உள்ளம் கொண்டவராக, இரக்க உள்ளம் கொண்டவராக. அவரை கும்பிடுற நீயும் நானும் அரக்கனா வாழ்ந்தா நல்லா இருக்குமா? இரக்கமே இல்லாமல் வாழ்ந்தா நல்லமா? வேதம் சொல்கிறது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எல்லாம் எழுதுங்க பாருங்க, எல்லாரும் எழுது பாருங்க, எல்லாரும் எழுதுங்க. தீயோர் மீதும் நல்லோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் சொல்கிறேன், என் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யும்? ஹல்லேலூயா. நான் அன்புள்ளவளாக இருப்பேன், மன்னிக்கிறவளாக இருப்பேன், மன்னிக்கிறவளாக இருப்பேன். தயவு தாட்சண்யம் பார்க்கக்கூடிய மகளாக மகனாக நான் வாழ்வேன் என்று நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது, பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். பாம்பு வராது, திருட வரமாட்டான், பஞ்சம் வராது, பசி வராது, பச்சை பசேல்னு இருக்கும் காம்பவுண்ட் வால். அது மட்டுமல்ல, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் தாபரமாக இருக்கும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என் வீட்டில் சுகமாக வாழணும்னு சொன்னான், அன்பாக இருப்பேன். என் வீடு நலமாக இருக்குன்னு சொன்னான், நான் ஒருத்தரை மன்னிச்சு ஏற்றுக்குவேன். என் வீடு நல்லா இருக்குன்னு சொன்னான், பிரியமானவர்களே, தயவு, இரக்கம், கருணை, அடிப்படை குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன். ஹல்லேலூயா. குறைஞ்சபட்சம் இரக்கமுள்ளவர்களா, தயவு செய்கிறவர்களாக, கருணை காண்பிக்கிற மக்களாக நாம் வாழ ஆண்டவன் நினைக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்கிறது, அவர் மீது இப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிற நாம் விசுவாசிகளாக வாழ வேண்டும், விசுவாசமுள்ள மக்களாக வாழ வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களே. வாசிக்க பார்க்கலாம், ஒரு பகுதி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30, 31, 32, 34 வாசித்து பற்றி டிஸ்பிளே பண்ணுமா? அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாச குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க, கைத்து சொல்ல பார்க்கலாம். என் வீடு இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம். ஹல்லேலூயா. அவரின் ரட்சகர் என்று நான் அறிக்கை செய்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் இயேசுவின் குடும்பம். மனம் திரும்பின குடும்பம் தான் இயேசுவின் குடும்பம். தயவு பாராட்டுகிற குடும்பம் தான் இயேசுவின் குடும்பம். சொல்ல முடியுமா?
இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டே, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டே. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டே, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டே. உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவா. ராஜாதி ராஜா இயேசு என்றென் ஆண்டிடுவா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சபைக்கு வர தடைப்பட்டதான சகல தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரளத்தின் சொந்த காரவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாரளத்தின் சொந்த காரவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதளத்தின் சொந்த காரவர் உள்ளத்தில் சொந்தமானா. இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். சொந்தங்களா உள்ள வந்துக்கிறீங்க, வெளியே போகும்போது சொந்தங்களா உள்ள போங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு சொந்தக்காரி, நீ எனக்கு சொந்தக்காரன். நம்ம எல்லாரும் இயேசுவின் குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.